श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் பிராமணம் அஜாதசத்ரு பிராமணம். கடந்த சத்சங்கத்தில் ஆரம்பம் இன்ட்ரடக்ஷன் கதையெல்லாம் கேட்டிருக்கோம். கார்கிய அనే பிராமணர் நல்ல வேதம் படித்தவர். அவருக்கு பிரம்ம ஜானம் பிரம்மனை பற்றி தெரியும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. அதனால சமீபத்தில் பக்கத்தில் இருக்கிற ராஜ்யத்துடைய ராஜா அஜாதசத்ரு கிட்ட போய் பிராமணர்கள் முக்கியமா இந்த விஷயங்கள் வேதம் ஏதாவது தெரிஞ்ச தட்சணைக்காகவது இல்லை ராஜாக்கு தெரிவிக்கணும் நல்ல விஷயம்னு சொல்லி இவங்களே போவாங்க, தேடி போவாங்க. அப்படி அந்த அஜாதசத்ரு ராஜா கிட்ட நான் உங்களுக்கு பிரம்மனை பத்தி சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லி அவரை டிக்ளேர் பண்ணார். தானத்துக்காக போல அந்த அஜாதசத்ரு ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஒரு பிராமண நீங்களாவே இப்படி பிரம்ம வித்யா பிரம்மனை பத்தி சொல்லி தரேன்னா ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்கோ அப்படின்னு 1000 பசுமாடு தரேன்னு சொல்லி. பொதுவா லோகத்துல பிரசித்தம் எல்லாரும் ஜனகர கிட்டதான் போவாங்க. ஜனகோ ஜனக இது ஜனாக தாவந்தி. பட் நீங்க என்கிட்ட வந்தீங்க, நானும் வேதாந்தம் கேட்கறதுக்கு பிரம்மனை பத்தி கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன் தான் நான். அதனால தானம் தரேன் அப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கார்கிய உபதேசம் பண்ண தொடங்கினார். தொடங்கும் போது கார்கியக்கு சகுண பிரம்மனை பத்தி மட்டும்தான் தெரியும். நல்ல உபாசனை இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹிரண்ய கர்ப்ப உபாசனை சிறந்தது உபாசனைகளுக்கு எல்லாத்துக்குள்ள. அதனால உபனிஷத் அதிகமாக பேசும் பல தேவதைகள் மூலமா. வைதிக தேவதர்கள் நம்மளா கிரியேட் பண்ணி நிறைய வச்சுக்கினது இல்லை. வேதத்துல சொல்ற தேவதைகள்னா பஞ்ச மகாபூதங்கள், சூரியனு சந்திரன், இது எல்லாமே தேவதர்கள் தான். அதனால அங்க அந்த உபாசனை எது பண்ணாலும் இரண்ய கர்ப்பனுக்கு சேர்ந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு செஞ்சா இன்னும் பலம் ஜாஸ்தி, புரியாம செஞ்சா பலம் கம்மி. கடந்த வகுப்புல உங்களுக்கு ஹிரண்ய கர்ப்பான்னு அர்த்தம் என்னன்னு சொல்லியிருக்கேன். சமஷ்டி தேவதர்கள் எல்லாரும் சேர்ந்த அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பா. அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பன்னு ஒரு சரீரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஊகிச்சுக்கலாம். சரீரத்துக்கு பல அவயங்கள் எப்படியோ ஹிரண்ய கர்ப்பான சரீரத்துக்கு இந்த தேவதைகள் எல்லாரும் கூட அவயவங்கள். அதனாலதான் அத்தியாத்ம லெவல்ல நம்ம கிட்ட பார்க்கும்போது கூட நமக்கு நம்ம சரீரத்துல பல இந்திரியங்கள் வேலை பண்றதா, அது எல்லாத்தையுடைய கரஸ்பாண்டன்ட் அதிதெய்வம் சக்தி இருக்கின்றது. இங்க வெஷ்டிலோ எப்படியோ அங்கே கூட சமஷ்டிலோ அப்படி. அதனால ஹிரண்ய கர்ப்பனை பதத்துக்கு அர்த்தம் முதல்ல நல்லா தெரியணும். சரி, அந்த ஹிரண்ய கர்ப்பனை இந்த விதமா இந்த தேவத்தனை வச்சு இப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டான். இப்படி ஒரு டசன் தேவதர்கள் பத்தி சொல்ல போறான். அதுல நம்ம கடந்த வகுப்புல ஒரு 5 பார்த்திருக்கோம்.
5 6வது மந்திரம் வரைக்கும் 5 தான் வரும். அப்படி சொல்லும்போது கார்கியா பேச தொடங்கி அந்த உபாசனை பத்தி இந்த தேவதானி சொன்ன உடனே அஜாதசத்ரு போதும் போதும் இது பத்தி எனக்கு இன்னும் மேலும் சொல்ல வேண்டாம், நான் அந்த உபாசனை பண்ணிருக்கேன் ஆல்ரெடி, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிருக்கேன், அந்த ஹிரண்ய கர்ப்பனு விசிஷ்ட குண சம்பன்னனா நான் சில குணங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் பண்ணிருக்கேன், அதுக்கு இந்த பலம் வரும் అని கூட நான் தெரிஞ்சிருக்கேன்னு இவர் ஒன்னு சொல்ல சொல்ல அஜாதசத்ரு உடனே நிறுத்திட்டு அவர் பதில் சொல்லுவார். அப்படி பார்க்கும்போது ஒரு டேபிள் போட்டுக்கிட்டு பார்த்த அதுல தேவதை, அப்புறம் விசேஷணம். விசேஷணம் வந்து இந்த தேவதைக்கு மட்டும் இல்லை, இந்த தேவதை இரண்ய கர்ப்பனுக்கு கரஸ்பாண்டா இருக்கிறதுனால இரண்ய கர்ப்ப குணங்களை எடுத்துக்கணும். அப்போ அந்த விதமா உபாசனை பண்ணவனுக்கு எந்த பலம். ஸோ இப்படி ஒரு சார்ட் போட்ட 12 வருணம் நம்ம அதுல 5 பார்த்திருக்கோம் 6வது மந்திரம் வரைக்கும். இந்த 5 ஒரு சும்மா ஞாபகப்படுத்துற தேவதைகள் மட்டும். ஆதித்யன் பத்தி பார்த்தோம், சந்திரன் பத்தி பார்த்தோம் 2, அப்புறம் 3 வந்து ஆகாசம் பத்தி இல்ல மின்னல் பத்தி பார்த்தோம், வித்யுத், அடுத்தது ஆகாசம் பத்தி பார்த்தோம், அப்புறம் வாயு பத்தி பார்த்தோம். அது எல்லாத்துக்கும் குணமும் சொல்லியிருக்கோம், பலமும் சொல்லியிருக்கோம், அந்த உபாசகருக்கு வர பலம். மேலும் இனிமே 7வது மந்திரத்திலிருந்து 13வது மந்திரம் வரைக்கும் நான் படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த லிஸ்ட் சொல்லிடுவேன். கொஞ்சம் பொறுமையா கேட்கணும், நான் படிக்கிறேன். 7வது மந்திரம். சஹோவாச்ச கார்க்யः ய ஏவா யமக்னௌ புருஷः ஏதமேவாஹம் பிரம்மோபாஸ இதி சஹோவாச்ச அஜாதசத்ருः மாம் ஏதஸ்மின் சம்விதிஷ்ட விஷாசஹீரித வா அஹமேதமுபாஸ இதி சய ஏதமேவ உபாஸ்தே விஷாசஹிர்ஹ பவதி விஷாசஹிர்ஹாஸ்ய பிரஜா பவதி. சஹோவாச்ச கார்க்யः ய ஏவாயம் அப்சு புருஷ ஏதமேவாஹம் பிரம்மோபாஸ இதி சஹோவாச்ச அஜாதசத்ருः மாம ஏதஸ்மின் சம்விதிஷ்டாः பிரதிரூப இதி வா அஹமேதமுபாஸ இதி ச ஏதமேவ உபாஸ்தே பிரதிரூபகம் ஹைவைன முபகச்சதி ந அப்ரதிரூபம் அதஹ பிரதிரூபः அஸ்மாத் ஜாயதே. சஹோவாச்ச கார்க்யः ய ஏவாயம் ஆதர்ஷே புருஷ ஏதமேவாஹம் பிரம்மோபாஸ இதி சஹோவாச்ச அஜாதசத்ருர்மா மாம் ஏதஸ்மின் சம்விதிஷ்ட ரோச்சிஷ்ணூரிதி வா அஹமேதமுபாஸ இதி சய ஏதமேவ உபாஸ்தே ரோச்சிஷ்ணுர்ஹ பவதி ரோச்சிஷ்ணுர்ஹாஸ்ய பிரஜா பவதி அத்தः யைஹ சம்நிகச்சதி சர்வகம் ஸ்தானாதி ரோச்சதே. சஹோவாச்ச கார்க்யः ய ஏவாயம் யந்தம் பச்சாச்சப்தோ அனுதத்யேதம் ஏவாஹம் பிரம்மோபாஸ இதி சஹோவாச்ச அஜாதசத்ருர்மாம் ஏதஸ்மின் சம்விதிஷ்டா அசுரிதி வா அஹமேதமுபாஸ இதி சய ஏதமேவ உபாஸ்தே சர்வகம் ஹைவாஸ்மின் லோக ஆயுரேதி நைனம் புரா காலாத் பிராணோ ஜஹாதி. சஹோவாச்ச கார்க்யः ய ஏவாயம் திக்ஷு புருஷ ஏதமேவாஹம் பிரம்மோபாஸ இதி
सहोवाच अजातशत्रुः माम् एतस्मिन् संविधिष्ठा द्वितीयः अनपग इति वा अहमेतमुपास इति स य एतमेव उपास्ते द्वितीयवान् भवति नास्मात् गणश्चिद्यते सहोवाच गार्ग्यः य एवायं छायामयः पुरुष एतमेवाहं ब्रह्मोपास इति सहोवाच अजातशत्रुः माम् एतस्मिन् संविधिष्ठा मृत्युरिति वा अहमेतमुपास इति स य एतमेव उपास्ते सर्वगं हैवास्मिन् लोक आयुरेति नैनं पुरा कालान् मृत्युरागच्छति सहोवाच गार्ग्यः य एवायम् आत्मनि पुरुष एतमेवाहं ब्रह्मोपास इति सहोवाच अजातशत्रुः माम् एतस्मिन् संविधिष्ठ आत्मन्वीति वा अहमेतमुपास इति स य एतमेव उपास्त आत्मन्वीह भवति आत्मन्विनी हास्य प्रजा भवति सह तूष्णीम् आस गार्ग्यः சரி அந்த 5 தேவதர்கள் 5 உபாசனைகள் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு ஆறாவதாக அக்னி தேவத உபாசனை சொல்றாரு. இங்க குணங்கள் விஷாசஹிஹி அப்படின்னு ஒரே ஒரு குணம் சொல்லப்படுது. விஷாசஹிஹி என்ன க்ஷமாவான், பொறுத்துக்கிற குணம், தாங்கிக்கிற குணம், இல்லைன்னா திதிக்ஷு, திதிக்ஷ டாலரன்ஸ், பொறுத்துக்கிறது. அப்படின்னா அக்னி முக்கியமா அக்னி பத்தி சொல்றதுனால அக்னியில பாருங்க ஏதாவது போடுங்க அதெல்லாம் சாப்பிடும். இது பிடிக்கும் இது பிடிக்காத நிலை எல்லாத்தையும் நெரிச்சுடும் இல்லையா. அப்படின்னா தாங்கி கிடைக்கணும் அணி விஷாசகி. அப்போ அந்த அக்னி தேவத்தின் உபாசனை பண்ற உபாசகருக்கு அந்த பொறுத்துக்கிற குணம், தாங்கிக்கிற குணம், வாழ்க்கையில எல்லாமே நல்லதா இருக்காது, எல்லாமே கெட்டதாகவும் இருக்காது, அது இது வரும் போகும், அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிற குணம் இந்த உபாசகர் கூட வரும். ஏழாவது உபாசனை ஆபஹ ஜலம் பத்தி. இந்த ஜலம் பத்தி சொல்லும் போது குணம் என்ன சொல்றாருன்னா பிரதிரூபக அப்படின்னா அனுரூபக அப்படின்னா அவனுக்கு சமமான இன்னொரு உருவம், சமான ரூபத்துவம் అనేది இருக்கு. சமான ரூபத்துவம் అనేది குணம். பிரதிரூபக அனுரூபகன்னு அதே போல். என்னது அதே போல்? பலம் பத்தி பார்க்கும்போது புரியும். உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா சமான புத்திர பிராப்தி. அப்பா நல்ல குணங்களோடு இருக்கிற அந்த உபாசகர் பிள்ளை கூட நல்ல குணங்களோட இருப்பார். அப்போ அந்த உபாசகர் ஷூரா இருக்கணும், நல்லவனா இருக்கணும். ஓகே, நல்ல புத்திரன் மட்டும் இல்லை, புத்திரி கூட அம்மா போல அப்பா போல அதே போல் அதேவுடைய குணங்கள் அதே விதமான நல்ல விதமா நல்லவனா இருப்பா அப்படின்னு பலம் ஆபக ஜலம் பத்தி. அடுத்தது 8. இது புதுசு, நம்ம எங்கேயுமே பார்க்கல. அக்னி வாயு ஜலம் ஆகாசம் எல்லாம் நிறைய இடத்துல பார்த்துட்டே இருக்கிறோம். கண்ணாடிய தேவதா ஆதர்ஷா. அது எப்படி கண்ணாடி ஒரு தேவதாவை நினைச்சுக்கிறதுன்னு சொல்றான். ஆதர்ஷா ஏன் அப்படின்னா இதுக்கு இருக்கிற குணம் என்னன்னா ரோச்சிஷ்ணுகு அப்படின்னா கண்ணாடினது பொதுவா அது உடையாம மண் இல்லாம இருந்த என்ன இருக்கும், ரொம்ப கிளியரா கிறிஸ்டல் கிளியர் இங்க என்ன இருக்குன்றதோ அந்த பிம்பத்தை அப்படியே பிரதிபலிக்கும் இல்லையா. கிளாரிட்டி. ரோச்சிஷ்ணுகு அன்னா ஷைனிங், கிளாரிட்டி, பியூரிட்டி, அதர்வைஸ்
ஸ்வச்சத்வ பாவக. சங்கரர் எதிர அதனாலதான் கிளாரிட்டன் என்ன இது பத்தி ஸ்வச்சம் கிளீன், அது அவ்வளவு கிளீனா இருக்கிறதுனாலதான் கண்ணாடி